நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நாம் இந்த நேரத்திலே நாம் இறைவனோடு ஐக்கியப்பட்டு இறைவனை நாம் வணங்கினால் அது நமக்கு சாத்தியமாகும். நமக்கு நாம் கேட்டதை கேட்பது போல் கொடுக்கும் ஒரு நேரம் என்ன என்பதை பற்றி விளக்குகிறேன். பாருங்கள், கேளுங்கள், அதை கடைபிடியுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கா சாமின்னா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது மாதிரி இறை வழிபாடு பண்ணுறதுக்கும் நல்ல சில சிறப்பான நேரங்கள் இருக்குது. எப்படி வேணால் நம்ம வழிபாடு பண்ணலாம். ஆனால் இப்படித்தான் சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இறைநிலை 100% நமக்கே என்ன பண்ணோம், வாழ்க்கையை முழுமையாக வெற்றியை கொடுக்கும். என்ன, எப்படி? ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் அயர்ந்து தூங்குகிற நேரம்னு ஒன்று இருக்கும். நம்ம எல்லோரும் எப்போ எந்த நேரத்தில் நல்லா கொட்டையை விட்டு தூங்குவோம்? விட்ட விடிய காலம் 2:30 மணிக்கு மேலே 4:30 5 மணி வரைக்கும் நல்லா சவுண்டு ஸ்லீப், நல்லா திவ்யமாக தூங்குவோம். அந்த நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கிறது கேட்டிங்கன்னா, வியாதியஸ்தர்கள் முடிச்சிட்ருப்பாங்க, வயசானவங்க முடிச்சிட்ருப்பாங்க, இல்லைன்னா கவலைப்படுறவங்க முடிச்சிட்ருப்பாங்க. திருப்தியாக இருக்கிறவங்க நல்லா கொட்டையை விட்டு தூங்குவாங்க. ஏன்னா அவனுக்கு எதை பற்றியும் லட்சியம் இல்லை, தேவையில்லை. அவன் ஃபுல்ஃபில் ஆகிட்டான், அதனால் தூங்குறான். ஃபுல்ஃபில் ஆகாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் தான் முழிப்பு வரவங்களுக்கு, அப்போ தான் ஒன்றுக்கு போகணுன்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த அந்த எந்த வலி வேதனையில் அதுலேயே உட்காந்துருப்பாங்க, இல்லை அந்த கவலையிலேயே உட்காந்துருப்பாங்க. இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களது வறுமை நினைத்து அந்த நேரத்தில் புலம்பாதீங்க. உங்கள் உடம்புக்கு வலியை நினச்சி ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதே, ஏன்டா ஆண்டவன் இப்படி பண்ணேன் அப்படின்னு திட்டாதீங்க. திட்டினா உங்களுக்கு எல்லாமே அதிகமாகும். எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கவலைப்பட்டீங்கன்னா கவலை அதிகமாகும். சந்தோஷப்பட்டு இருப்பதை இல்லாதது இருப்பது போல் நீங்கள் காட்டிக்கிட்டீங்கன்னா, கற்பனையில் இருந்தீங்கன்னா அது அதே மாதிரி நிஜமாகும். சொல்ல அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில, சிம்பிளாக சொல்லிடுறேனே. இப்போ நான் எனக்கு கையில் உதாரணத்துக்கு கொஞ்சம் பண வசதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பணம் எனக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். என்ன பண்ணாலும் தேவைப்படுற நேரத்தில் பணம் வர மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆனால் நம்ம காசு வெளியே நிற்கிது, வரமாட்டேங்குது, நம்ம தேவை கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம யார்ட்டையாவது முறையிட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம போய் போலீஸ்கிட்டையோ இல்லை கோர்ட்டுலேயோ போய் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்லை அடியாள்கிட்டையோ சொன்னோன்னு போயிடணும்ல, எல்லாம் காசை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க இல்லையா? என்ன பண்ணுறோம்? காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, 3 மணிக்கு மேலே 4:30 மணிக்குள்ளே அந்த டயத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துக்குங்க. அன்றைக்கி அந்த நீ குளிக்கணுங்கிற அவசியமாக இல்லை. மூஞ்சியை கழுவிட்டு காலை கடனை முடிச்சுட்டு ஒரு விளக்கை பற்ற வச்சுட்டு உட்காருங்க. உட்காந்து அந்த விளக்குக்கிட்ட பேசுங்க, மனசார ஆத்மார்த்தமாக பேசுங்க. விளக்கே விளக்கே திருவிளக்கே, எனது அருமை பஞ்சபூதத்தில் அக்னியே, எனது இறைவனே, எனது குலதெய்வமே, எனது இஷ்ட தெய்வமே, எனது தாய் தந்தையே, என் எஜமானே, எல்லாமே நீங்கள் தான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தான் நிஜங்கிறது. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் என்னைய பல விதத்துலேயும் திருப்தியாக வச்சுருக்கிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1, நான் எதிர்பார்த்த பணத்துக்கு மேலேயே நான் பீரோ நிறைய பணம் வச்சுருக்கேன், கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறேன், அதுக்கு நன்றி. 2வது, இதுக்குள்ளே பெரிய வாகனம் கார் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, அதை நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அதுக்கு நன்றி. சந்தோஷம், பரம சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே நான் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே என் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் எங்கள் கூட ஒன்றாக இணைந்து நிம்மதியாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோம்.
நன்றி இறைவா, நன்றி பிரபஞ்சமே, நன்றி ஆண்டவனே, நன்றி, தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்க வேண்டாம், எனக்கு அத்தை கொடு, இத்தை கொடு, ஆணை கொடு, பூனை கொடு, ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, சரியாகுமா சரியாகாதா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீயே காப்பாற்றி கொடு, நீயே வலியை சரி பண்ணி கொடுன்னு கேட்கக்கூடாது. ஏன் அவனுக்கு தெரியாதா? அவன் எதிர்பார்க்கறது உன் மேலே நீ நன்றியோட விசுவாசத்தோடு இருக்கியா, அதை தான் அவன் பார்க்குறான். யார்? மேலே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் ஏலியனாக இருந்துட்டு போட்டோம், இல்லை இறைவனாக இருந்துட்டு போட்டோம், இல்லை பேயாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், உனக்கு மேலே இருக்கான் அவன். அதனால் அவனை நீ வணங்கி இல்லாத ஒன்றை இருப்பது போல் நீ கற்பனை செய்து கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லி என்ன பண்ணோம்? கண்ணை மூடி தூங்கிடப்பா. அப்புறம் வழக்கம் போல் வேலையை பார், வேறு ஒன்றும் தேவையில்லை. நீ மந்திரம் சொல்ல வேணாம், மாயம் சொல்ல வேணாம், கோயிலுக்கு போக வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ நான் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணிப்பார். எண்ணி 20 நாள் அதிகபட்ச நேரம், 21வது நாள்லேருந்து நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைச்சாச்சு. அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. எப்படியாவது கிடைக்கும், எப்படிலாம் கேட்கக்கூடாது. கேட்பாங்க, ஏண்டா கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சி கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, நிஜமாடாது? கண்டிப்பாக கொடுக்கும், எங்களுக்கு கொடுத்துருக்கு சாமி. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டுலாம் கொடுத்துருக்குதுங்கோ, இதுதான் உண்மைங்க. ஆகவே சில நேரங்களில் கற்பனையிலே நாம் இருந்தோமானால் அந்த கற்பனை நிஜமாகும். எப்பொழுது? காலை நேரங்களில், அதாவது பிரம்மமூர்த்தியில் நினைக்கும் அந்த கற்பனையான அந்த எண்ணங்கள் உனக்கு நிஜமாக மாறும். இது நான் சொல்லலைங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள், சைக்காலஜி படித்தவங்க, சைக்காலஜியில் பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த விஞ்ஞானிகள் இந்த மாதிரி மனிதனுடைய அந்த தத்துவத்தை அறிந்த, அதாவது சைக்காலஜி படித்தவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போவே சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். என்ன இதுதான் நான் சொன்ன அதே சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே அனைவரும் என்ன பண்ணணும்? காலையில் நேரத்திலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்காந்துக்குங்க. உட்காந்து என்ன பண்ணணும்? காலை கடனை முடிங்க. 1க்கு 2க்கு போகிறவங்க போயிட்டு வந்துட்டு மூஞ்சி கையால் கழுவிட்டு உட்காந்துக்குங்க. சரிங்களா? விளக்கு பற்ற வச்சா நல்லது, பற்ற வைக்காட்டிலும் நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே ஏதோ ஒரு இதில் உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு இறைநிலையோடு என்ன பண்ணுறீங்க? உறவாடுங்க. என்ன இது, எப்படி உறவாடுறது? தான் தேங்க் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, நன்றி இறைவா, வேறு ஒன்றும் இல்லை. நான் எந்தெல்லாம் எதிர்பார்த்தனோ அத்தனையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க சாமி. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனசு சொல்லும், ஏன்டா போய் சொல்கிற, நீயே பிச்சை எடுத்துகிட்டு இருக்க, அங்கே போய் நான் கோடீஸ்வரன் சொல்கிறேடான்னு சொல்லும். அதை அப்படியே கட்டாக பண்ணுங்க, அமுத்திக்குங்க. ஏன்னா வெளியே நடிக்கணும், உள்ளுக்குள்ளே வேறு வெளியே ஒரு துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க, அதே மாதிரி தான் துன்பம் உள்ளே இருக்கும், வெளியே துன்பத்தை காமிச்சிங்கன்னா நாய் கூட சீண்டாத உன்னைய. என்றைக்குமே தன்னுடைய கஷ்டங்களை வெளியே சொல்லப்படாது, அடக்கி உள்ளே அப்படியே கடிச்சு தண்ணியை ஊற்றி முழுங்கிடணும். இது வழியாக வரக்கூடாது, இது வழியாக வரக்கூடாது. நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய பென்ஸு கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், நான் பெரிய பெட்ரூம், என் பெட்ரூம் இருக்கல பெரிய பெட்ரூம், 100 அடிக்கு பெட்ரூம் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் கொடுத்துருக்கப்பா, உன்னை மறக்க முடியுமா? நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவான்னு கெட்டி அவன் காலை பிடிச்சிக்கிட்டு நன்றி நன்றி நன்றின்னு கதை பாருங்க. அவன் தேவை எதுவும் கேட்காத. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? செருப்பு அடித்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கேட்டு விட்டான், தான் புடி, போ 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 போ. நீ எதெல்லாம் இருக்குன்னு சொன்னியோ அதுக்கு மேலே டபுள் மடங்காக கொடுத்துருவார் இறைவன். சந்தோஷம் தானே? அதுதானே அந்த ஜென்மம் எடுத்துக்கிறோம். ஆண்டு அனுபவிச்சுட்டு போய் சேருவோம். என்ன கஷ்டப்பட்டு ஜீவன் போகக்கூடாது, ஆண்டு அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணி அப்படியே நின்றணும். அதான் அதான் அனாசாயன மரணம். புரிஞ்சுதுங்களா? கஷ்டப்பட்டு ஐயோ அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, சோதனை இல்லை, ஏசி இல்லை, கஷ்டமாக இருக்குது, ஒத்துரும் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், அனாதை அப்புறமா போயிடுவணும், அழுக்காக இருக்குது, எல்லாம் ஜாலியாக சுத்தமாக குளிச்சுட்டு ஜாம்னு அப்படியே ஏசியில் அப்படின்ட்டு அப்படியே டபக்கு நின்றோம். அப்போ என்ன காரணம்? உனது ஆன்மா திருப்தி அடைந்து விட்டது. திருப்தி அடைந்து விட்டால் அனைத்தும் என்ன ஆகும்? ஷட் டவுன் ஆகிடும். ஹீ லோஸ் நோ பர்த் அட் ஆல். எல்லாம் உள்ளுக்குள்ளே அடங்கிடும், இதுக்குள்ளே அடங்கிடும். அடங்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சிடலாம். போதுமே, இந்த ட்ரையலை பண்ணி பாருங்கள் ஒரு முறை.
அப்புறம் நான் வரதா நீ வரதான்னு வழி ஆண்டவன் காமிப்பான். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். முயற்சி செய்வங்கள், வெற்றி பெறுங்கள். சாய்ராம். சம்போ மகாதேவா.